இசையோ அருமை, அது உரைத்தது நடுவர்த்தம் நிகரில்லா பெருமை, நடனத்தால் நகருலா நிகழ்த்தியது திறமை, வியந்திட்ட விழிகளில் அது விதைத்தது குளுமை. கலைஞர் தொலைக்காட்சியின் மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது புது கெத்து வரக்க கத்தை, ஏன்னா இது மாநாட மயிலாட சீசன். போன வாரம் ஜட்ஜஸ் ரவுண்ட்ல எல்லாருமே சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி நம்ம கலா மாஸ்டர் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஆடி அசத்திட்டாங்க. ஆமா, போன வாரம் எபிசோட் கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வாரம் அதோட அதிகமா என்ஜாய் பண்ண போறாங்க. அப்படியா? ஆமா. அப்படி என்ன ரவுண்ட்? ஏன்னா இப்போ தமிழ்ல ஒன்னு சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியும். என்ன? அதாவது இங்க இருக்கிறவங்க அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நமக்கு அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம், அவங்களுக்கு நம்மள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதாவது பாப்பா ஸ்டாப். நான் நினைச்ச விஷயத்தை நீ சொல்லிட்ட, சோ அதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேணாம். அதாவது நீ ரெண்டாவது ஒன்னு சொன்னல, நமக்கு அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தோணும், அவங்களுக்கு நம்மள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தோணும். அதாவது யாருக்கு யார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மாதிரி இருக்கலாம். அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ரவுண்ட். புரிஞ்சுதா? சத்தியமா புரியல. நான் சொன்னதே உல்டா வாக்கி குழப்பிட்டீங்க. சரி, இப்போ உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், கேட்டுக்கோ. இப்போ நீ பொம்பளை, நான் ஆம்பளை. ஆமா. நீ என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டினா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா, கொஞ்சம் சுமாரா இருப்ப. ஓகே. இப்போ நான் வந்து ஒண்ண மாதிரி ஒரு பொண்ணோட சத்தியமா கேவலமா இருக்கீங்க. பார்க்க முடியாது. நீங்க கூட முடிக்கலாம், அதுக்குள்ள நான் டேமேஜ். அது சொல்லிடாதீங்க. சரி, ஓகே, நான் கேவலமாவே இருப்பேன். ஆனா நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் இன்னைக்கு அத பத்தி கவலைப்படாம ஆம்பளைங்களா பொம்பளைங்களா பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாதிரி விதவிதமான கான்செப்ட்ஸோட நம்மள அசத்த போறாங்க. விதவிதமான கான்செப்ட் மட்டும் இல்ல, விதவிதமான காஸ்டியூம்ஸ்ல வந்து அசத்த போறாங்க. சரி, ஓகே. அப்படினா இந்த ரவுண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச். ஆல்ரைட், எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட் ஜட்ஜ் பண்ண. லெட் us welcome our three judges on the stage. ஆடுவதிங்கே பாருங்க, இது மானாமயிலா கூறுங்க, எங்கள் ஆட்டம் ஜோருங்க, இனி வாரம் பாருங்க, மானாட மயிலாட மானாட. ஜட்ஜஸ், போன வாரம் ஜட்ஜஸ் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா ஃபீட்பேக் வந்திருக்கும். கலா மாஸ்டர் நீங்க வேற அந்தரத்துலலாம் ஆடி அசத்திட்டீங்க மாஸ்டர். சோ எப்படி கிடைச்சது உங்களுக்கு ஃபீட்பேக்? இல்ல, கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும், என்னோட ஃபோன் நம்பர்ஸ் இது வரைக்கும் 40,000 பீப்புள்ஸ் மிஸ் கால் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் பாவம் நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி எல்லாம் சிரிச்சு ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ரவுண்டு. ஜிங்லீஸ் அண்ட் நாட்டுக்கட்டை இஸ் வெயிட்டிங். ஸ்ரீகாந்த் சார் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கே பாருங்க. வாவ், இன்னைக்கு நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் பார்க்குறேன். பொம்பளைங்களை பண்ணுவீங்களா ஆம்பளைங்களை பண்ணுவீங்களா நான் பார்க்குறேன். ஏன்னா ஆம்பளைங்களா தான் பொம்பளை விஷயத்துல இருக்காங்க. இன்னைக்கு உங்க சப்போர்ட் இன்னைக்கு யாருக்கு நான் பார்க்குறேன். சாக்லேட் பாய். ஓகே, இன்னொரு விஷயம், இதே மாதிரி ஜட்ஜஸும் நம்மளும் மாறி வரலாமா அப்படின்ட்டு நானும் கலா மாஸ்டரும் பிளான் பண்ணோம். பட் ஒரு நிமிஷம் பாவம் ஸ்ரீயை நினைச்சு பார்த்து அவரும் அவங்கள விட அழகா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாவம் ரொம்ப படுத்த கூடாது. ஸ்ரீகாந்த் சார் அது ஓகே. பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, கேமரா வந்து சும்மா ஷேக் ஆயிடும். அவர் பொம்பளை நானே ஒத்துக்கிறேன், கண்டிப்பா அப்படிதான். பட் நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் அதை பத்தி கவலைப்படாம எப்படியாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா மார்க்ஸ் வாங்கணும், எப்படியாவது முன்னேறணுங்கிறதுக்காக கெட்டப் எல்லாம் மாத்தி வெக்கத்தெல்லாம் செட்ட விட்டு வெளியில ஓரம் கட்டிட்டு இப்ப உள்ள வந்திருக்காங்க. சோ கண்டெஸ்டன்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தி கட்ஸ் யூ ஹேவ். Girls and boys contestants, ஒரே ஒரு சஜஷன் தான் I would like to give you. ஏன்னா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் வேஷம் போடும்போது ரொம்ப ஓவரா பண்ணி, அது வல்கரா பண்ணி, அது ஒரு சீங்கிற மாதிரி பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் நீங்கள் ரொம்ப கேர்லிஷாக இருக்கணும், அந்த நளினம் வரணும், அது வரணும், இது வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ஒன்லி சஜஷன், பி கேர்ஃபுல். ஒரு அழகான கிருஷ்ணன் குட்டி வராங்க உட்காந்துருக்கு பாருங்க. ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு நிறைய ஹீரோயின்ஸை நாங்க அறிமுகப்படுத்த போறோம், பல ஹீரோஸும் அறிமுகப்படுத்த போறோம். ஸோ வில்லன்கள் வந்து காத்திருங்கள். சரி ஸ்ரீகாந்த் சார், நீங்க ஏதாச்சும் ஒரு படத்துல லேடி கெட்ட போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல அந்த மாதிரி வாய்ப்பு அமையவே இல்லை. நல்ல கால பசங்க எல்லாம் பார்த்து கத்துக்கிறேன். சரி மீனா மேடம், நீங்க சொல்லுங்க, பாய் கெட்டப் போட்டிருக்கீங்களா? நான் ஒரு சார்லி சாப்ளின் கெட்டப் போட்டிருக்கேன், தெலுங்கு படத்துல ஒன்று. தமிழ் படத்துல இது வரைக்கும்? தமிழ் படத்துல கலா மாஸ்டர் தான் வாஸ் தி கொரியோகிராஃபர். ஐ வாஸ் டூயிங் தட், அந்த வாக் எல்லாம் பண்ணி அந்த சாங் பண்ணோம் நாங்க. ஓகே, சோ நம்ம இன்னைக்கு கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாப்போம். நம்ம ஜட்ஜஸ் ரொம்ப ஆவலா இருக்காங்க, நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம். கண்டிப்பா நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க. சோ ஜட்ஜஸ், thank you so much and please take your seat. ஆல்ரைட் சஞ்சீவ், நீங்க பாத்தீங்கன்னா வார வாரம் என்ன டீம்ல இருந்து ஒரு கப்பல், உங்களோட டீம்ல இருந்து ஒரு கப்பல்
அப்படியே மாத்தி ஆல்டர்னேட்டா ஆடிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் ஃபுல்லா உங்களோட டீம் தான் ஆட போகுது. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. இன்ட்ரெஸ்டிங்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் மாறி ரெடி ஆகணும், கெட்டப்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுக்காக என் டீம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க இறக்குறீங்க. உங்களோட டீம் ஃபர்ஸ்ட் ரெடி ஆனாலும் எங்க டீம் தான் ஃபர்ஸ்ட் வின் ஆக போகுது. சரி, இப்பதான் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள உனக்கு எனக்கு பிரச்சனை வேணா, போக போக நம்ம பிரச்சனையை வச்சுப்போம். சோ எங்க டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் தி ஸ்டன்னிங் மணிச்சந்திரா அண்ட் அஸ்வினி. மானாட மயிலாட மானாட மயிலாட. ஐயோ, காலி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான்டா, எல்லாரும் எஸ்கேப். பஸ் காளி அப்படி என்னதான் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு? அது ஒரு பெரிய கதைடா. மீனாட்சி மூஞ்ச கைவி நாளாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா டேய் விடாதீங்கடா, புடிங்கடா. டேய் அவளை புடுடா. டேய் புடுடா. டேய் நான் ஸ்லோ மோஷன்ல தான போறேன், வந்து பிடிக்கலாம்ல. பேட் பாய்ஸ். மனிஷா மேடம், எனக்கு அந்த ஃபீல் வேணும். அழகிய லைலா பாட்டுல ரொம்ப ஸ்கர்ட் பறக்குற அந்த ஃபீல் எனக்கு வேணும். ஐயோ மேனேஜர் சார், இங்க ஃபேன் ஒர்க் ஆகல, ஸ்கர்ட் பறக்காது, கொஞ்சம் வாய மூடுங்க. This one, that one, this one, how I'm supposed to picture? I be in the best of three worlds, floating, getting me the best of three girls. Okay, I don't ever wanna leave my priest and my girl at home taking it easy.
Madonna, oh yeah. Flowy, flowy. Moniani, Annie, Shiny, Shasalina. Willy, 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 Will, Metsana, oh yeah. Mama, move it. To the left. Madamic, look it up. Find a cake, check it out. What a freak, uh-huh. ஐயோ My name is Sheila. Sheila Kitapani. I'm too sexy for you. Mere haath na aani. ஒண்ணு மேல கேவலமா இல்லாத மச்சி ஓ கூட வந்து பொறுக்கலையா காத தேச்சி நல்ல பொண்ணு தேடி வரும் ஒன்னா நினைச்சு நீ அந்த முன்ன வச்சவங்க மலாக கத்து மத்த கான்செப்ட்லே ஹீரோ 4 பேர் அடிப்பாரு, ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கோ. ஆனா இந்த கான்செப்ட்லே 4 பேர் உங்களை அடிச்சாங்கோ, நான் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ. ஐயோ ஆத்தா சிரிக்காத ஆத்தா, ஸ்ரீகாந்த் சாரே பயப்படுறாரு. ஏய் இருந்தாலும் நீ ரொம்ப நாட்டி மேன். எப்பவும் போல நம்ம டுவேட் ஆடி இந்த கான்செப்ட் ஃபினிஷ் பண்ணுது. அதுக்கு நம்ம போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுது. ஐயோ காஸ்டியூம் சேஞ்சா? அப்போ ஸ்டேஜ் எம்டி ஆயிருமே. அதுக்கு நீ கவலைப்படாதே, கென்யால இருந்து என் சிஸ்டர் வந்து ஸ்டேஜ ஃபில் பண்ணுது. கென்யா ஃபிகரா? ஓகே ஓகே. ஆடும் தேனில்லா பாரும் தேனில்லா உன்னை பார்க்கிற ஒரு தாகம் வரி பாராக்கும் காடும் வானில்ல பாசம் வானில்ல ஆடும் தேனில்லா பாவம் தேனில்லா அங்கள் வாடு நான் எங்கள் பாசம் அவள் தாராட்டம். என்னப்பா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அக்கா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்க கென்யாக்கே போலாம். டாடா பை. ஆடும் தேனில்லா பாவம் தேனில்லா அங்கள் வாடு நான் எங்கள் பாசம் அவள் தாராட்டம். எடியே கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி, கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கண்ணே உன் கண்ணா 2 முள்ளே இல்ல ரோசாவடி, உன்னே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி. ஓடாத என் புள்ளி மானே, நீ இல்ல என்ன வெம்பி போனே. அச்சாரம் போட்ட பின்ன அசைக்கு என்ன வெளியடி, அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி. ஒஞ்ச நதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே. ஒதுங்கி போடா தள்ளி நாம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்டா அங்கே இங்கே அடிக்கிறீங்க சொல்லி அரசை கிள்ளி எங்கிட்ட வந்த பலவட்ட நறுக்கிட்டு பெண்ணு. கட்டிக்கிட 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 எடியே எடியே அண்ணே அண்ணே இப்ப சொல்ல எதுக்கு நான் காலேஜ் ஜெயிலுக்கு போனா? அதுவா, அது ஒரு பெரிய கதைடா. ஓகே, மணிச்சந்திரா அண்ட் அஸ்வினி எக்ஸ்சேஞ்ச் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள நர்வஸா இருந்துச்சா? நீங்க சொல்லுங்க. நர்வஸாக மூமெண்ட்ஸ்லாம் எந்த ஒரு டவுட் இருக்குல்ல. காஸ்டியூம் தான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேர்ள் மாதிரி போட்டு ஆடுறேன். ஸோ அதனால காஸ்டியூம் தான் பயமாக இருந்துச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
கொஞ்சம் ஹெசிடேஷனாக தான் இருந்தது பிகாஸ் பவர்ஃபுல்லாக ஆடணுன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். மாஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும், போன எபிசோடில் இந்த ரவுண்டில் எல்லா ரவுண்ட்லேயுமே எல்லா கொரியோகிராஃபர்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்ஸ், எல்லா அசிஸ்டன்ட்ஸ், எல்லா பேக் டான்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மாஸ்டர். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே காம்படிட்டர்ஸ். அது எங்களுக்குள்ளே இருக்கும் தான். தட்ஸ் அ காம்படிஷன், பட் இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். யாருமே வந்து இவங்க நல்லா பண்ணக்கூடாதுன்னு யாருமே நினைக்கல. இவங்க இன்னும் நல்லா பண்ணணும், நம்ம அவங்கள விட நல்லா பண்ணணும், நமக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே, எல்லா கொரியோகிராஃபர்ஸுமே நினச்சாங்க. இந்த ஒரு கல்ச்சரை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர். ஆல்ரைட், ஓகே. ஸோ மணிச்சந்திரா அண்ட் அஸ்வினி ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம டீம் தலைவியை கேட்போம். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து there was a கான்செப்ட் மாதிரி இருந்தது. பட் அந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ கிளியராக 100% ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே புரியலங்கிறது மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா நல்லா இருந்தது இந்த கான்செப்ட். ஆனால் அதுக்கப்புறம் திங்க் பண்ணும்போது இட் வாஸ் லைக் ரியலி ஒர்க்கிங் அவுட். நிறைய ஹியூமர் ஸ்டாஃப் நிறைய இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ், அதாவது இட் வாஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வினி, உங்களோட அந்த ஓப்பனிங் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஆஃப்டர் தட் மணிச்சரன், மனிஷா மேம். Oh, Manisha. Okay, Manisha. That was really nice. And slow motion la odi varudhu. And nadul and idu maathninga illaya, adula da chinna oru confusion irundhathu. Adhaadu 7:30 ku indha mari, adukku munadi 6:30 ku indha mari, and ippo nadakra vishayam, that was like little confusing. But otherwise the whole concept was like really cute and very nice, well performed nu da na solluven. Rendu perum romba nalla pannirundinga. And எனக்கு பெரிய ஒரு பேட் அப்படின்னு சொல்றதுக்கு தெரியல. பட் somewhere something was not right. I think because of the distraction. All the best. ஸ்ரீகாந்த் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவாக வந்து ஆண்கள் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸில். ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் அதை செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெரி நைஸ்லி டன் அஸ்வினி. நீங்கள் வந்து பயங்கர கிராஜுவேஷன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. சாங் செலெக்ஷன் உங்களுக்கு கெட்டப்பும் ரொம்ப நல்லா சூட் ஆகிருக்கு, பாடி லாங்குவேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹரிச்சரன், நான் உன்னோட பெரிய ஃபேன், ஃபென்டாஸ்டிக் டான்சர். நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட் அப்படின்னா அங்கே வந்து நிற்கும் போது கூட அதே பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுங்கள். ட்ரை அண்ட் டூ தட், மேக்ஸ் a lot of difference. எங்களுக்கும் வந்து அது வரைக்கும் உங்களை பற்றி நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இங்கே வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க, அப்படி இப்படி வேறு பாடி லாங்குவேஜ் வந்துடுது. அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணுங்கள். இட் மேக்ஸ் a lot of difference. ஆடியன்ஸ் அதை ரசிப்பாங்க. எஸ், மீனா மேடம் சொன்ன மாதிரி தான், கான்செப்ட் புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் மாஸ்டர் தெளிவுபடுத்தின பிறகு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுது. சம்வேர் டவுன் தி லைன் அது ஏதோ மிஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் எனக்கு அந்த கான்செப்ட் தெளிவாக புரியல. பட் ஐ லைக் தி மூமெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க கலா மாஸ்டர். மணிச்சரன் அண்ட் அஸ்வினி நல்லா இருந்தது. அதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க டிஃப்ரெண்ட். ஐ திங்க் அஸ்வினி அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து நீ அந்த ஜகா வாங்குற வாக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப நல்லா பண்ண. அண்ட் 2-3 இடத்துல எல்லாம் மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ண. இங்கே வந்து படுத்துட்டு இப்படி பண்ண, அந்த சல்யூட் அடித்தது, அங்கே போனது, அங்கே ஜம்ப் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போடும் போது அதை போய் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் மணிச்சரன், உன்னோட போர்ஷன் ரொம்ப அழகாக பண்ண மணிச்சரன். உன்னோட ஸ்டைல் எந்த இடத்துலையும் ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறிட்டாய் ஆடினாலேன்னு சொல்லலை. நீ மணிச்சரன் வந்து ஒரு கேர்ள் கெட்டப் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஆடினா, அஸ்வினி எப்படி ஒரு ஆம்பளை கெட்டப் இருந்தாலும் அதே மாதிரி தான். அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஒன்று போர்டு போட்டிருக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து அந்த அழகிய லைலான்னு வருதுல, ரிவர்ஸ் ஆகுது, ரிவைன். அதாவது நீங்கள் ஹை ஸ்பீடில் தான்டா போகிறேன் புடிடான்னு சொல்லி நீங்கள் ரிவர்ஸில் போன உடனே ஒரு சின்ன டைலாக், அப்பா இன்னைக்கு டான்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஷோ நான் பண்ணணும், நிறைய இடத்துல ஷோ பண்ணணும், ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதும் நீ ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு ஷோ அதுலேயே புரிஞ்சு நம்ம கதை புரிஞ்சு ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைன் பண்ணால் உன்னை துரத்துறதுக்கு பாய்ஸ் வராங்க. அதெல்லாம் 2 பேர் லவ். அந்த லாஸ்ட் சாங் ரொம்ப நல்லா பண்ணீங்க. லாஸ்ட் சாங் ரொம்ப நல்லா பண்ண. சின்ன விஷயத்த நீங்கள் வந்து அந்த போர்டு வச்சு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு டைலாக்லேயே முடிச்சிருக்கலாம். அப்போ ஈஸியாக புரியும். நான் தான் சொல்கிறேனே, டைலாக்கோட புரிஞ்சுக்கும் ஆடியன்ஸு. பட் டான்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், குட் லக். எஸ், 3 ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. வழக்கம் போல வேற வழி இல்ல, எதிர்க்கட்சி தலைவியோட கமெண்ட்ஸையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? நான் மட்டும் தான் உனக்கு சல்யூட் பண்ணவே இல்லை அவரு. ஓகே, ஸோ மணி சந்திரா, செம்ம ஃபிகர் மணி. ஐ லைக் யுவர் பாடி ஷேப்.
ரொம்ப அழகா இருக்கு உங்களோட ஷேப். அண்ட் இப்போ வந்து நம்ம இப்போ நீங்க மாறி இருக்கீங்க. ஸோ யாரை வந்து ரோல் மாடலா வச்சிருக்கீங்க? இன்ஸ்பிரேஷன் ஏதாவது ஒரு ஹீரோயின் மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு பொண்ணு மாதிரி பண்ணணும், யாரையா பார்த்து நோட் பண்ணி பண்ணீங்களா? நயன்தாரா. வெரி குட். ஸோ அவங்க வீடியோ, அவங்க டான்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். சூப்பர் சூப்பர். நீங்க அஸ்வினி நீங்க கேட்க வேணாம், விஸ்வா மாஸ்டர் மாதிரியே பண்ணாலே போதும், பக்காவா இருக்கும், ரவுடி மாதிரியே. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இட் வாஸ் வெரி என்டர்டைனிங். அங்கங்க கொஞ்சம் கிளம்ஸி இருந்தாலும் பட் இட் வாஸ் வெரி நைஸ். நல்ல சாங் செலெக்ஷன்ஸ். ஐ லைக்ட் இட். வெரி நைஸ். ஆல்ரைட், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு இப்போ கேட்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் எலிமினேஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட், முக்கியமான ஒரு ரவுண்டுன்னு தான் சொல்ல முடியும், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி, இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏப்ரல் 11th வந்து கொடிசால கோயம்புத்தூர்ல எலிமினேஷன் நடக்க போகுது. இந்த 3 ரவுண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 3 ரவுண்டுடைய மார்க் எடுத்துட்டு தான் அங்கே எலிமினேஷன் சொல்ல போகிறோம். ஓகே, ஆனால் இந்த மார்க்கை இப்போ சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் எலிமினேஷன். ஸோ நாங்கள் 3 பேர் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் ஆங்கர்ஸ், மார்க் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். இந்த மார்க்கை கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் எதிர்க்க அங்கே சொல்ல போகிறோம். ஸோ யார் லீஸ்டாக இருக்காங்களோ அவங்க அங்கே எலிமினேட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரவுண்டோட மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் தெரிய போகுது. கோயம்புத்தூர்லயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுலயே தெரியுது. அதனால நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எலிமினேஷன்ங்கிறத அவங்க நினைச்சாங்க, பட் எலிமினேஷன் இல்ல, கோயம்புத்தூர்ல தான் எலிமினேஷன் தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த மார்க்ஸ் கூட இன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க, இந்த மார்க்ஸ் கூட இன்னைக்கு கிடைக்க போறதில்ல, கோயம்புத்தூர்ல தான் இந்த மார்க்ஸும் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தபடியா இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது மானசாவும் மாறி ஆட போறாங்க. எப்படி ஆடுறாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் வெல்கம் மானஸ் அண்ட் மானசா. மானாட மயிலாட மானாட மயிலாட. இப்பெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால ஒரு மரியாதையெல்லாம் போயிடுச்சு. ஏமாச்சி அங்க பாரு, பால் புட்டிக்கு பேண்ட் சொக்கா மாட்டின மாதிரி ஒரு பேக்கா வரான். ஓவர் சீன் போடுறான். இப்ப பாரு அட்டாக். என்ன படமா பாக்கிறதுக்கு தான் சொல்லலாம், சூடான சுளுக்க எடுத்துருவேன். சண்டை கோழி கீரும் கீரும், செங்க குட்டி சீரும் சீரும், சொல்ல வேற சொன்னா போதும், செவில பிகல பூதும் பூதும். Excuse me. அதே கண்கள், அதே உதடு. God is great. அப்படியா? பின்ன நான் கனவுல பார்த்த குயினை நேர்லயே பார்க்க வச்சுட்டானே. இப்படியா? நீங்க லதா, இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சுருக்கி லஸ்ஸி லஸ்ஸின்னு கூப்பிடுவாங்க. குட். எனக்கு இதை பார்க்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். திரும்ப உங்களை எப்ப பார்க்கலாம்? நான் திரும்ப போதெல்லாம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ்.
பத்திக்கிச்சு கண்ணே நெஞ்சோ சிக்கிக்கிச்சு கண்ணே முள்ளை முள்ளாய் எடுப்பது போல் நெருப்பால் அடைப்போம் உன் கண்ணோடு வாழ்கின்ற காலத்தீ வாழ்க பத்திக்கிச்சு லதா கோபால் இந்தா என்னது இது மோதிரம் இது எதுக்கு உன்னோட அழகான விரல்ல போட்டுக்கிறதுக்கு தெரியும் கோபால் இது தாலி மாதிரி எனக்கு கொடுத்து வேலி போட பாக்குறீங்களா நோ நான் ஜாலியா தான் கொடுக்கிறேன். ஜாலியா நீங்க ஜாலி பண்றதுக்கு கொடுக்கற கூலியா இது காலி பண்ணிடுவேன் லதா கோபால் உன் குரல் ஏன் இப்படி இருக்கு தொண்டை கட்டிக்கிச்சுடா என்னடி உன் மாமா இங்க இருக்க நீ இன்னொருத்தன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா சிரிச்சு சிரிச்சு பேசினது என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா இல்லை 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 ஆமாம் கோபால் ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன் கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால் ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால் தோத்து போச்சு நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால் நடிக்க முடியலே நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன் ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால் வச்சுக்க முடியாது இனிமேல் இந்த சரோஜா தேவி ட்ரெண்ட்ல என்னை ஏமாத்த முடியாது ஒரு முடிவு சொல்லு முடிவுதானே டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான் let's take a selfie pulla give me a selfie pulla give me a let's take a selfie pulla selfie pulla காலையில கதை சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு புனவரியா வேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவில் டெண்டடிப்போம் are you ready-யா அட ராக்கெட் ஒண்ணா நீயோ ரெண்ட் பண்ண அந்த ஜூபிட்டரில் 3 மொத்தம் 63 அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்லை கண்டெண்டும் போதாத மாடி புள்ள let's take a selfie pulla மானஸ் அண்ட் மானசா சூப்பர்பா இருந்துச்சு. அண்ட் மானசா நீங்க பேசிக்கவே ரொம்ப ஒரு நான் இங்க இத்தனை எபிசோட பார்த்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஒரு டிமிடான ஒரு ஃப்ரெஜைலான ஒரு பொண்ணு. ஸோ நீங்க வந்து ஒரு பாய் வேஷம் போட்டு ஆஜார் பஜாரா ஆடணும்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மானசா மானஸ் ஒரே குழப்பமா இருக்குதுப்பா. மானஸ்
சூப்பர்பா பண்ணீங்க as a girl. Thank you so much. மானசாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எக்ஸ்ட்ராடினரி ஆடினீங்க. Thank you so much sir. என்ன பீட், அந்த ரிதம், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் வந்து பெல்லி டான்ஸிங் கற்றுக்கிட்ட மாதிரியே எனக்கு ப்ரொஃபஷனலாக வந்து கற்றுக்கிட்டு ஆடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெவர் லுக் எனிவேர் ஓவர் த டாப் ஆர் வல்கர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன எனர்ஜி, சூப்பர், ஃபென்டாஸ்டிக். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கீங்க மானசா, ரொம்ப நல்லா இருந்தது. பட் வாட் ஐ ஃபெல்ட் அப்படின்னா, வாய்ஸ் தவிர்த்து நிறைய இடத்துல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் அப்படி நடந்து போனால் மட்டும் ஒரு ஆண் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அந்த பாடி லாங்குவேஜ் ஆஸ்பெக்டில். சிவாஜி சார் மாதிரி பேச மட்டும் இல்லை, போஸ்டர்ஸ், அவரோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம். அந்த இடம்லாம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் அண்ட் செல்ஃபி புள்ள சாங்க்கு வந்து 2 பேருமே பிரமாதமாக ஆடினீங்க. ரொம்ப நல்லா ஆடினீங்க, பியூட்டிஃபுல், வெரி நைஸ். சாங் செலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. I felt it was nice entertainment. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Both of you done a good job. Thank you sir. மனஸ் நீங்க கலக்கிட்டீங்க. Thank you so much Srikanth sir. Yes Meena madam, நீங்க சொல்லுங்க. Manas and Manasa, it was a beautiful entertainer, that's சொல்லுவேன். And Manas, you stole the show, man. Seriously. My God, எங்க வெச்சிருந்தீங்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம்? I always used to feel expression ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ஹிப் ஹாப் பண்ணும்போதுல, whatever dance இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பெர்ஃபார்மன்சஸ்ல ரொம்ப கம்மியா இருந்தது. பட் டுடே your expressions were awesome. ஆனா it did go ரொம்ப exceeding சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு ரொம்ப வல்கர் ஐயோ சீ ஏன் இவ்ளோ பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அருவருப்பு வரல. பட் it was so proper, it was so apt, it was so nice, it was very nice. And மானசா, உங்களுக்கு தகுந்த மாதிரி பிகினிங்ல அந்த சொல்லாங்கிற ஒரு டயலாக் ஒன்று போட்டாங்க, கரெக்டா இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி ஸ்மார்ட் இட் வாஸ். அண்ட் ஆனா பட் அதுக்கப்புறம் போக போக அந்த டயலாக் போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் அ லிட்டில் மோர். பட் அதர்வைஸ் டான்ஸ், உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தது. அண்ட் பட் டெஃபினெட்லி மானஸ், யூ வேர் ரியலி டூயிங் குட். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கண்ணை நான் உங்களை விட்டு ஜாஸ்தி வேற எங்கேயும் போகவே முடியல. You were really nice. You were doing so good. The performance ஆகட்டும், expression ஆகட்டும், dance ஆகட்டும், everything was really nice. Very good entertaining. கான்செப்ட்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும், கெட்டப்ல இருந்து காஸ்டியூம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க கலா மாஸ்டர். கண்டிப்பா ஃபேன்டாஸ்டிக். ஃபேன்டாஸ்டிக். அதில் வந்து மானஸ் நீங்கள் வரும்போது நாங்கள் மற்றதெல்லாம் ஸ்ரீகாந்த் நானும் பேசும்போது இவருக்கு மானஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்னு. ஆனால் பெல்லி டான்ஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா நீங்கள், சூப்பர். அந்த கட்டிங்ஸ், அந்த பேக் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஷேக்கில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்கில் டப் டப் அடிக்கிறது, அந்த அப்படி பாடி இதெல்லாம் பண்ண சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் உண்மையாகவே பெல்லி டான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு இருப்பாங்க. அவங்க இவ்வளோ ஹைட்டு, அவங்களோட ஆட்டம் எல்லாமே அப்படி இருக்கும். சூப்பராக பண்ணீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் 2 பேர்கிட்ட கரெக்டாக ஃபீமேல் வாய்ஸ் இருந்தது, மேல் வாய்ஸ் இருந்தது. அப்படி ட்ரை பண்ண வந்தான் மானஸ், அப்பயே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி வாயில அப்படி பண்ணி நிறுத்திட்டாரு. கண்டிப்பாக உங்கள் கொரியோகிராஃபர் பிரபு பின்னி பெடல் எடுத்துட்டார். அண்ட் மானசா, எனக்கு வந்து மற்ற டயலாக் போர்ஷன்ஸோட பிகினிங் சாங் வந்து அது சுல்லா நல்லா பண்ணீங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஹெவி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. நீங்கள் அந்த உங்களை சொல்லி குற்றல, உங்கள் பாடியுடைய அளவு அவ்வளோதான். கை எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபாக பெருசாக நல்ல ஸ்டிஃப்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டிஃபாக பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த கோபால், ஏன்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எட்டி பேசினாலும் அவன் ஹைட்டாக இருக்கான் இல்லை, முடியாது. பட் லாஸ்ட் சாங் 2 பேரும் சூப்பராக பண்ணீங்க. Thank you so much master. Thank you. Okay, good luck. Thank you master. Thank you so much judges, and let's hear it from Kiki. Yes, Lassi baby. Samma belly dance. What a hip movement. நீங்க தான் ஒரு center of attraction-ஆ இருந்தீங்க மானஸ்.
ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் மானசா, நீங்களும் ஒரு கியூட் லிட்டில் பாய் மாதிரி இருக்கீங்க, ஸ்கூல் பாய் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப அசால்ட்டா இருந்தீங்க, அதாவது பயங்கரம் இப்படி இப்படி ஆடணும்னு இல்லாம ரொம்ப லைட்டா ஆனா கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. டோட்டலாவே ஐ திங்க் இட் வாஸ் a great job by both of you. Alright, okay, Manas and Manasa, very promising comments வாங்கிருக்கீங்க. I'm sure கோயம்புத்தூர்ல உங்களோட ஸ்கோர்ஸ் கேட்கும்போது நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். And I think major credit goes to your choreographer ன்னு வேற சொல்லிருக்காங்க. So well done whole team, Manas and Manasa and Prabhu choreographer. Okay, so எங்க டீம் சூரியன் டீம்ல இருந்து அடுத்தபடியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கப்பல் ஒரு ஸ்டன்னிங் கப்பல், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். Let's welcome Balaji and Neetu. மானாட மயிலாட மானாட மயிலாட. Yeah, cause here we go, ladies, this one's for you. Lakshmi Padmini, Vidya, Rekha, Sita, Geeta, oh Lalita. No, I gotta get with ya. Come on girls, can I kiss ya? Wanna be with ya, my Chandrika, wanna be with ya. Yo, I miss ya, wanna hold you girl and make you mine. Wanna hold you girl, baby, all the time. Meena, oh Marina, girls, you know I need ya. Come on girls, give it up to me. Manmadan, that's who I be. தத்தை பல அத்தை பெத்த தத்தை அந்த தத்தைக்கெல்லாம் தைத்து வைத்தேன் பூமெத்தை. வித்தை 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 என தித்திக்கின்ற வித்தை இவன் தத்தில் தந்த கண்கள் காணும் மூச்சத்தை. மன்மத லீலையை வென்றவன் யாருங்கே சொன்னதன் நானில்லை எங்கேபி. அம்புகள் செய்திட பற்றிய நெஞ்சினில் அம்புகள் போடுவான் அவன் தாண்டி. நீங்க யாருன்னே தெரியல. Who are you? நீங்க நல்லவரா கெட்டவரா? To answer your question, ரெண்டு சேர்ந்ததுதானா? I'm a hero and a villain. Game over. I'm a playboy, baby, playboy, baby. No one's gonna say. Bodo. Let's go. Yeah. நான் மோதிக்கொண்டேனே ஓம் பேச்சினில நான் பாடிக்கொண்டேனே ஓம் போல் எவனுமே இதுவரை நாம் கண்டதே இல்லை. Boyfriend, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? Oh, by the way, Mojo, Arjun. Hey. Boyfriend. Hey. Do you dance? Dance. Salsa. அதெல்லாம் வராது.
போட Bye, Arjun. Nice meeting you. நிஷா இப்ப இங்க ஒண்ணு நடந்தது, அது உனக்கு தப்பா தெரியலையா? சும்மா அது சொல்லிட்டே இருக்க அர்ஜுன். நான் டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன அர்ஜுன் பிரச்சனை? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடியாது. டான்ஸ் ஆடணும்னா தனியா போய் ஆடு, இல்ல வா 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். அதை விட்டு அவனோ ஒருத்தன் வரான், இங்க கைய விடுறான் அங்க கைய விடுறான், இப்படி தடவறான் அப்படி போட்டாம்க்கான். பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு நான் என்ன ஆடியன்ஸா? புருஷன்டி நானு. நான் தொட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான், அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது டான்ஸ் அர்ஜுன், டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட், ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத. ஓவியம் இல்ல, அது பேர் கலை. உனக்கு தெரிய போதா? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தப்பான நோஷன்ல வந்தா எனக்கு தெரிஞ்சிரும் அர்ஜுன். ஓனிஷா நல்லவன் நீ நம்பணும், நான் ஒரு நம்பல. அந்த மாதிரிதான் எங்களுக்கெல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு ஃபிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி வயிறுல இருந்து சும்மா கிளம்பி சூடா ஒண்ணு வாய் வழியா வெளில வரும் பாரு. அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒண்ணு தோணுது இல்ல, அது கண்டிப்பா உனக்கு தோணும் நிஷா. அப்ப என் வலி என்னன்னு உனக்கு புரியும். நான் இருப்பேன், ஷாஜஹானா நான் இருப்பேன், மும்தாஸா நீ இருந்தா நீயோ வர போற, நான் என்னைச்ச போவேன், நீ வில்லனா போற, நான் சூப்பர் ஸ்டாரா திருத்தவே முடியாதுல்ல. என்ன பண்றது, என் செலக்ஷன் கரெக்ட், உன் செலக்ஷன் தப்பு. உலகத்துல எத்தனையோ பசங்க இருந்தோம், நான் ஏன் உன்னை லவ் பண்ண தெரியல. அந்த ஆண்டவன் இருக்கானே, அவன் நம்மள கை விடுறதே இல்ல. வெரி குட்மா. எஸ் பாலாஜி அண்ட் நீத்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அண்ட் உண்மையிலே நீங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தான் ஆடினீங்களா, நீங்க வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் நளினத்தோட ஆடினீங்களா, இல்ல ரொம்ப எப்படி சொல்றது அவ்வளவு சூப்பர்? சரி, அது நம்ம ஜட்ஜஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் எஸ் ஸ்ரீகாந்த் சார், சொல்லுங்க. வெல், டான்ஸ்ல வந்து டாமினேட்டிங் பார்ட் வந்து மென் தான், பாய்ஸ். அதாவது எனர்ஜி லெவல்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் நீத்து, யூ ப்ரோக் தட். யூ கேன் ஆல்சோ டூ இட். நீங்கள் எடுத்து காமிச்சிருக்கீங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் யார் பண்ணுறாங்கன்றது தான். யார்கிட்ட அந்த திறமை இருக்கோ அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் நீத்து. சம்மர் டைமிங், ஷார்ப்னஸ், நிஜமாகவே ஐ டோன்ட் நோ, நீங்கள் பாலாஜிக்கு வந்து ஈக்குவலாக ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஆடிட்டீங்க. சூப்பராக ஆடி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு நீத்து. பாலாஜி, நீங்கள் பேசிக்காகவே ரொம்ப அழகான ஒரு பர்சன், நீங்கள் அழகான பொண்ணாக வந்து மாறி இருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா ஆடினீங்க 2 பேருமே. பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். தேங்க்யூ. கொரியோகிராஃபி வாஸ் நைஸ். அந்த சேர் மேலே பண்ண மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஷார்ப்பாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாலாஜி அண்ட் நீத்து, சொல்லுங்க மீனா மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு பாலாஜி, நீங்க உங்களோட காஸ்டியூம் செலெக்ஷன் யார் பண்ணாங்க உங்களுக்கு? மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர். பிரகாஷ் மாஸ்டரா? வெரி குட். Looking sexy, yaar. Thank you. But seriously, ரொம்ப 2 பேருமே, பாலாஜி and நீத்து, both of you, எந்த இடத்துலையுமே ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணீங்க. ரைட் ஃப்ரம் your body language, your attitude, your expressions, உங்கள் லிப் சிங்க்,
உங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே it was very very nice. Really stunning Neetu. ரொம்ப அழகா பண்ணீங்க. ஓப்பனிங்லயே வந்து I was like wow Neetu not bad அப்படிங்கற மாதிரி இருந்தது. It was seriously very nice. ஏன்னா because boy get up அந்த இது வரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி பாய்ஸ்க்கும் அந்த கேர்ள்ஸோட நளினம் எல்லாம் வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். It was a treat to watch both of you. All the best. Thank you so much. உண்மையிலே பாலாஜி நிச்சயமா நான் அப்பவே கவனிச்சிட்டே இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க சீரியஸாவே. வெரி வெரி பியூட்டிஃபுல் மேன். தேங்க்யூ சூப்பர். சஞ்சீவ் யோசிச்சு பாருங்க கிக்கிக்கு பதில் பாலாஜி வந்து அங்க ஹோஸ்ட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்னு. கை கூட போட்டாரு. ஒரு நிமிஷம் என்னதான் நாங்க இந்த டீம்ல இருந்தாலும் அவ பேர் நீத்து நிஷா. அவளை நான் ஏன் செலக்ட் பண்ணனா கீக்கியோட சிஸ்டர் அந்த ஒரே ரீசனுக்காக தான். ஓகேவா நீங்களே இவ்வளோ அழகு சிஸ்டர் அழகா இருப்பாங்க ஒரே ரீசனுக்காக தான் நான் நிஷாவை செலக்ட் பண்ணேன். மார்க்கு ஓகே கிக்கி ஐ திங்க் உங்களுக்கு வந்து இப்பத்துல இருந்து ஒரு போட்டி ஆரம்பமாயிடுச்சு உங்களுக்கும் பாலாஜிக்கும் யார் ஆமா இன்ஃபேக்ட் I was going to say Kiki very beautiful dress looking sexy அப்படினு இப்போ அவர் வந்தோனே ஒரே காம்பினேஷன் வந்திருக்காரு. All right okay so இந்த ஸ்விட்சிங் ஜெண்டர் அப்படிங்கறத பிளண்டர் இல்லாம பண்ணிருக்காங்க. கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? சான்ஸே இல்ல. ரெண்டு பிரகாஷ் I love you டா. Fantastic. And Ritu thank you. Salute. அவனுடைய அந்த பாடி எப்பயுமே சொல்லுவாங்க பாய் கெட்டப் போடும்போதும் இந்த கை எப்பயுமே பாடியில ஜாயின் பண்ணாம அப்படி இருந்தா அந்த ஆண். ஆம்பளைங்க பெண்கள் கெட்டப் போடும்போதும் இந்த கை ரெண்டு ஜாயின் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் ஜாயின் ஆயிடுச்சுன்னா பெண். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்படி வச்சு ஆடினீங்கன்னா ஆம்பளை மாதிரி ஆகிடும். இப்படி வச்சு ஆடினீங்கன்னா ஒரு பெண்ணுடைய நடனம் மாதிரி இருக்கும். அண்ட் பாலாஜி சத்தியமா ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. கீர்த்தி சொன்னேன்ல கீர்த்திக்கு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை யாரா படிச்சிங்களா? படிக்கலையா? அவ ஆங்கர்லேயே அவ வந்து ஷீஸ் அ டாப். அதாவது ஒரு எழுதியிருந்தாங்க இன்னும் 401 எபிசோட் அவ ஆங்கர் பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு ட்விட்டர்ல வந்து மெசேஜ் வந்து நல்லா கை தட்டுங்கப்பா என் கோ ஆங்கருக்கு. ஆமா நீங்க மானாட மயிலாட 1ல இருந்து 10 வரைக்கும் நானாவது MM5ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் இல்லைன்னா எப்படி இருக்கலாம்னு அந்த ஒரு எபிசோட் நான் இல்லாம இருந்தேன். நானாவது ஒரு எபிசோட் இல்லை எப்படி பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நான் வரணும்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜ் மாதிரி உட்காந்துருந்தேன். பட் கீர்த்தி இது வரைக்கும் நான் ஸ்டாப் ஒரு டச் அவுட் இது வரைக்கும் பக்காவா பண்ணி ட்விட்டர்ல வந்தது. யார் எழுதுனாங்க தெரியல. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சொல்றேன். அண்ட் சாங் செலெக்ஷன்ஸ் அண்ட் நீ அந்த நடிச்ச ஆக்டிங் அந்த சிம்பு மாதிரி அதுக்கப்புறம் அதுல ஒரு டான்ஸ் வரும்போது நீ அது புட்டிச்சு கவலைப்படலாம். அவன் ஆம்பளையா பொம்பளை நீ பக்கவா ஆம்பளையா பண்ண அவன் அப்படியே பொம்பளையா பண்ணான். அதுல ரெண்டு பேரும் அண்ட் கோரியோகிராஃபி நடுவில் பிரகாஷும் நீங்களும் ரெண்டு பேர் பண்ணீங்க பார்த்தீங்களா? பிரகாஷ் டான்ஸை பார்த்து ஆஹா என்னடா ஆடுறான் பாருன்னு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம கோரியோகிராஃபர் ஆன் ஸ்டேஜ் அவன் என்ன போன எபிசோட்ல ஆடி இருந்தான் போன MM9ல. ஸோ இந்த டான்ஸ் பார்க்க முடியலையே நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஆட்டு போயிட்டான். சூப்பர் நைஸ் நோ வேர்ட்ஸ் கிழி கிஸ்டிங். தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டி உங்கள் பர்த்டேக்கு வேண்டி எங்களால் முடிஞ்சது எங்கள் டீம்னால் முடிஞ்சது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங். Happy birthday, Kayla Master. My name's Lee. I'm from Stoke-on-Trent in England. I always watch your show, My Nida My Lada. It's very entertaining. So thank you very much and keep up the good work. Happy birthday, Kayla Master. My name is Bruna and I am from Albania. I am a big fan of the show My Nida My Lada. The show is rocking, so I'm looking forward for the big success of MM10. Thank you. Hello, Kayla Master. My name is Brent from the UK. I really enjoy your show, My Nida My Lada. I find it very entertaining. I also enjoy the performance by Balaji and Neetu. I'll continue supporting you guys. I hope to watch more of the show very soon. Hi, I'm Nicole from Scotland, and happy birthday, Kayla Master. MM10 is amazing. I watched the show on YouTube, and it's been a pleasure watching my friends dance on such a big platform. All the best, Balaji and Neetu. Keep rocking, much love. Hi. Happy birthday, Kayla Master. MM10 rocks.
I've watched the show on YouTube. I really like it. You did very well. And all the best, Balaji and Neetu. Alright, guys. Thanks. Hi Kala Master, happy birthday. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கலா மாஸ்டர். வாழ்த்த வயதில்லை தலை வணங்குகிறோம். மாஸ்டர் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ட்ரீட் தருவீங்கல்ல? சும்மா விளையாடிப்பா. பாய் மாஸ்டர். பாய் மாஸ்டர். நீ நம்ம மாஸ்டர் பத்தி சொல்லல. மாஸ்டர் பத்தி பேசல. பிரகாஷ் மாஸ்டரும் விஷ் பண்ணாரு. ஹாப்பி பர்த்டே மாஸ்டர். இது எங்க பிடிச்சீங்க? மாஸ்டர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Facebookல பாக்குறவங்க மாஸ்டர். எல்லாம் இவங்க எல்லாமே மாநாடு மயிலோட ஃபேன்ஸா? YouTubeல பாக்குறவங்க எல்லாரும். Oh sure. Yes, Kala Master. Thank you so much. Thank you. நம்ம ப்ரோக்ராம் once by ஸ்டெப் ஏறுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். And thank you so much all my fans and உங்களுடைய fans அவங்க. Thank you so much. No words. Thank you மாஸ்டர். First time நான் இவ்வளோ வருஷமா சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து வந்திருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம் சார். நீங்க வர்ற அதுமா உங்க பையன் உங்க பொண்ணு வேஷத்துல இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்குங்க. அப்போ ஓகே. பாலாஜிக்கு அக்கா. ஓ அக்கா. ஆமாம். ஸோ இப்படியே இருப்பாங்களா? இதே மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க. பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தானுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கலா மாஸ்டருக்கும் கலைஞர் டிவிக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா அவன் சிங்கப்பூர்ல படிக்கிறத வச்சு நீங்க இங்க வர வச்சு, ஏன்னா இஸ் a fantastic dancer. அதே மாதிரி பிஹேவியர்ஸ் ரொம்ப நல்லா கத்து கொடுத்திருக்கீங்க. Thank you sir. Thank you so much. Thank you master. Okay, so Balaji and Neetu நம்ம டீமோட பேரை காப்பாத்திருக்கீங்க இன்னைக்கு. கிக்கி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நீத்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டேமா. நான் கூட கிக்கி. Seriously, as a boy, you're too good and too smart. அதாவது உங்க லுக்ல இருந்து, ஆக்ஷன்ல இருந்து, பாடி லாங்குவேஜ், ஹேண்ட் ஆக்ஷன், வாக்ல இருந்து everything was perfect. You were too good. Love you Kiki. Love you. உள்ளே ஊறி இருக்குல? இல்ல இப்பதான் எல்லாம் இருந்தா. கிக்கியை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கொஞ்சம் பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். Who's that hot chick? Caller, excuse me. எனக்கே போட்டியா நீங்க? எனக்கே போட்டியா? நான் அப்படி சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. Oh my god. எல்லாம் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கீங்க பாலாஜி. வாயை மட்டும் திறந்துறாதீங்க. So it's very nice. நீங்க ரெண்டு பேருமே you compliment each other as a couple. Very good and keep it up. All right, okay. So Balaji and Neetu சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், நம்ம கார்ல போனா சரி, பஸ்ல போனா சரி, ஆட்டோல போனா சரி, பைக்ல போனா சரி, எவ்வளவு ஃபாஸ்டா போனா சரி, நடு ஸ்பீட் பிரேக்கர் வந்தா நம்ம பிரேக் போட்டு தான் ஆகணும். ஆனா அதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபுல் ஸ்பீட்ல போவோம். அதே மாதிரி தான் இப்போ ப்ரோகிராம்ல ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நாங்க ஃபுல் ஸ்பீட்ல போவோம். We'll see you again at the flip side of the break. மானாட மயிலாட மானாட மயிலாட மானாட